Hi, hello. This is TAF CA 360 from TAF IS Academy. நாம் இன்னைக்கு March 14 உடைய current affairs பார்க்கலாம். இன்னைக்கான first current affairs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Tamil Digital Library website launched by the Tamil Nadu government is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து tamildigitallibrary.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. So the Tamil Digital Library portal was launched. Features என்னன்னு பார்த்தீங்கன்னா Tamil Names for Children, collection of nationalized Tamil books for from 1963லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய நேஷ்னலைஸ்டு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தமிழ் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கலெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தமிழ் பேர் வந்துட்டு வைக்கலாம், தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேர் வைக்கிறதுக்கான ஒரு கலெக்ஷன் மாதிரி வந்துட்டு தமிழ் நேம் கலெக்ஷன்ஸ் அதில் இருக்குது. அப்புறம் வந்து தமிழ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து கல்ச்சுரல் டிஜிட்டல் ஆர்ச்சிவ்ஸ் இன்க்ளூட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், சிவகங்கை, தேனி, அதெல்லாம் வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு வெப்சைட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இப்போ நம்மளுடைய ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பேர்டு, ஸ்டேட் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வெப்சைட்டில். அந்த மாதிரி தான் இது இப்போ டிஜிட்டல் library.in-குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தமிழ்நாடு லிட்ரேச்சர், அப்புறம் 63லேருந்து 2025 வரைக்கும் வந்த நேஷ்னலைஸ்டு தமிழ் புக்ஸ் எல்லாமே, அப்புறம் தமிழ் நேம்ஸ் குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடியது. ஸோ அப்புறம் வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸாக நம்ம வந்துட்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நகரங்களில் என்ன முக்கியமாக இருக்கிறது, இது எல்லாமே தமிழ்நாடு ரிகார்டிங் எல்லாமே வந்துட்டு இதில் டிஜிட்டலைஸாக இந்த போர்ட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The new thermal power plant with an investment of 13,077 crore in being set up at எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடன்குடியில் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எ நியூ தெர்மல் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் அஸ் அட் உடன்குடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உடன்குடி தூத்துக்குடி ஞாபகம் வச்சுக்கலாம், உடன்குடி தூத்துக்குடி. ஸோ இதுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அனல் மின் நிலையம், தெர்மல் பவர் பிளான்ட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சைட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தெர்மல் பவர் பிளான்ட் அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ வந்து உடன்குடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 13,077 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், 2 units of 660 megawatt each. ஓகேவா? ஸோ key features uses advanced high efficiency technology to reduce fuel consumption equipped with a modern pollution control technology அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 2 யூனிட் செட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 660 மெகாவாட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எஃபிஷியன்சி டெக்னாலஜியை வந்து எப்படி வந்து ஃபியூயல் கன்சப்ஷனை வந்துட்டு குறைச்சி இது மூலயமா வந்துட்டு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்யூப்டு வித் மாடர்ன் பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? மாடர்ன் பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபியூயல் கன்சப்ஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அதுக்கான மாடர்ன் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கப்பல்லேருந்து இறங்கு தளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 9 kilometers டிஸ்டன்ஸில் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி இறங்கு தளம்னா அங்கேருந்து தான் எல்லாமே வந்து டிபார்ச்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கேருந்து தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல் ஹேண்டலிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 2000 tons per hour வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து இது மூலியமா இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல், கார்பன் எமிஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மூலியமா 25 to 30% ஆஃப் கார்பன் எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 52,000 trees will be planted as per environmental measures. ஸோ என்விரான்மெண்டல் மெஷர்ஸாக பொல்யூஷன் கண்ட்ரோல், கார்பன் எமிஷன்னா இப்போ அங்கே மரங்கள் அதிகமாக இருக்கணும். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 52,000 மரங்கள் அங்கே நட போகிறாங்க. 25லேருந்து 30% ஆஃப் கார்பன் எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஹை எஃபிஷியன்சி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபியூயல் கன்சப்ஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் ஃபியூயல் கன்சப்ஷனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுற வகையில் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். டாடா மோட்டார்ஸ் have officially inaugurated its 9,000 crore green manufacturing facility in Ranipet, Tamil Nadu as of February 9, 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The plant is situated within the Sipcot complex at
Panampakkam in Ranipet district. Production focus, it is a multi-brand facility dedicated to manufacturing next generation passenger vehicles including both internal combustion engine and electric vehicles அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் இவி வெஹிக்கிள்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணோம், க்ரீன் எனர்ஜியை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணோம். ஸோ இதுக்காகவே மெயினாக வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாடுல வந்து 9,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஷிப்காட்குள்ளே வந்து அமைக்கிறாங்க. ஷிப்காட் காம்ப்ளெக்ஸ் அட் பனம்பாக்கம் இன் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து என்னன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூடிங் போத் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஹப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். க்ரீன் ஃபீல்டுனாலே எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அது ரிலேட்டடாக சம்மந்தமாக எலக்ட்ரிக் ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். In 2026, the Padma Shri was posthumously awarded to R. Krishnan, popularly known as Kitna, distinguished artist from the Alukurumbu Adivasi community in the Nilgiris, Tamil Nadu. ஸோ இந்த கிட்னா கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குறும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 years ago வந்து இருக்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் ஃபார்ம், இந்த ராக் ஆர்ட்லாம் அந்த பண்ணியிருப்பாங்க, ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அலுக்குறும்பு ஆதிவாசி கம்யூனிட்டி அதை சேர்ந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை பண்ணது மூலிமா இவங்க வந்து இந்த ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராக வந்துட்டு கிடைக்கக்கூடிய அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் உபயோகிச்சு தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், யூஸ் பண்ணுவார். சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இவருக்கு வந்து இப்போ மார்ச் மாதம் தான் வந்துட்டு ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஹானர் பண்ண இருந்த அந்த அவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ மார்ச் இப்போ அவருக்கு வந்திருக்கு. ஸோ போஸ்ட்மோஸ்ட்லி இது வந்து அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து பத்மஸ்ரீ அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஹீ இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் தி குறும்பா கம்யூனிட்டி டு receive this national honor for his lifelong dedication to reviving and preserving Asian tribal art forms அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3000 years ஓல்டு குறும்பா பெயிண்டிங் ட்ரெடிஷன்ஸை வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. அது வந்து அழிஞ்சிட்டு இருந்தாலும் அதை இன்னும் வந்து பிரிங் பேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், his work was heavily inspired by the Asian work art sites, particularly at once at வெள்ளரி கொம்பை இந்தி நீல்கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? அடுத்தது வெள்ளரி கொம்பைஸ் இன் நீல்கிரீஸ்ல மெயினாக இது இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துலாம். A resolution was moved in parliament to remove which chief election commissioner of India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஞானேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஞானேஷ்குமார் தான் நம்மளுடைய இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கான்ஃபிடென்ட் மோஷன் மூலிமா வந்துட்டு அவரை பதவி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போசிஷன் பார்ட்டி சப்மிட்டட் நோட்டீஸ் இன் போத் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ஸ். ஸோ ராஜ்யசபா லோக்சபாலையுமே வந்துட்டு பார்ட்டிஸ்லேருந்து வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் ஃபார் தி மோஷன் லோக்சபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 130 MPs அண்ட் MPs ஃப்ரம் ராஜ்யசபா and 130 MPs from Lok Sabha and 63 MPs from the Rajya Sabha is the first time in India's history such a removal motion has been initiated against the Chief Election Commissioner அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இது என்னன்னா a resolution has been moved to remove the Chief Election Commissioner officer. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது வந்து 130 from Lok Sabha and 63 from the Rajya Sabha அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். is the first resolution to remove the Chief Election Commissioner அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் from the both houses of the parliament. They have submitted the அந்த motion அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். no confidence motion. ஓகேவா? So next, how many farmers benefited from the 22nd installment of the PM Kishan scheme? PM Kishan scheme நாலே வந்துட்டு இட்ஸ் ஃபார் தி ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதில் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதுக்கு எவ்வளோ சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9.3 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் worth 19,680 crores have been launched in the Guwahati, Assam அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Other announcements, land pattas distributed to workers in the tea plantation. சரியா?
ஸோ லேண்ட் பட்டாஸ் வந்துட்டு அந்த ட்ரீ பிளான்டேஷனுக்காக வந்து அதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19,618 crores have been launched in the கவுஹாத்தி அசாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னா நியூ ரயில்வே சர்வீசஸ் பிஎம் கிஷான் ஸ்கீம் 22nd இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெனிஃபிஷியரிஸ் வந்து 9.3 crores வந்து ஃபார்மர்ஸ். அமௌண்ட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 18,640 crores வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ அசாம் கவுஹாத்தியில் 19,680 crores அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெவலப்மெண்ட் இது வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வே சர்வீசஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லேண்ட் பட்டாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி டீ ஒர்க்கர்ஸ் இன் தி டீ பிளான்டேஷன்ஸ் அதுவும் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பிஎம் சமதி ஸ்கீமில் 22nd இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 9.3 crores ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஆர் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 18,640 crores வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இந்த பிஎம் கிசானுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் The transgender person protection of rights amendment bill was introduced by which ministry அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சமூக நீதி மற்றும் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? So the transgender persons protection of rights amendment bill has been introduced. So இது என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் amendment bill has been introduced. Clear legal definition of transgender persons அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் strengthen punishment for crimes committed against them. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் கிரைம் நடந்துச்சா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குரல் கொடுக்குற மாதிரி எல்லா விதமான பனிஷ்மெண்ட்டையும் வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வீரேந்திரகுமார் தான் வந்துட்டு இதுக்கு அண்டர் த மினிஸ்ட்ரி சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கீழே தானே வந்துட்டு இது செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோடைய மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீரேந்திரகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, The government of India has allocated how much for the economic stabilization fund அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் வரப்போ நம்மளுக்கு வந்து சரியான நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்ததுலாம் சரியாக போகாதப்ப நிதி நெருக்கடிகள் வருது. ஸோ நிதி நெருக்கடி வரப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலான்னு டு தி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1 lakh crore they are ரிலீவிங் ஆஸ் வந்துட்டு எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எக்கனாமிக் ஷாக் சச்சஸ் வார், சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ், எக்கனாமிக் கிரைசிஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வரப்போ இந்த ஃபண்டை வந்து யூசேஜாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. த ப்ரொபோசல் வாஸ் அப்ரூவ்டு ஃபாலோவிங் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் The National Conference on Cold Water Fisheries is first kind of its event organized by the Department of Fisheries and Government of India. So இது வந்து கோல்டு வாட்டர் கோல்டு செயின் நெட்வொர்க்கை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபிஷரிஸை வந்துட்டு இப்போ கோல்டு வாட்டர்லேயும் இருக்கக்கூடியது அப்படின்னா வந்துட்டு ஹிமாலயன் ரீஜன்ஸ் அந்த நம்ம சவுத்துலேருந்து மேலே போக போக ரொம்ப வந்துட்டு கோல்ட் ஆகிடும்ல ஹிமாலயஸ் இருக்க ஏரியா, அங்கே இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும், அதை வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வாட்டர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபிஷரிஸ் ஃபார் ஃபிஷரிஸ். ஸோ இது வந்து 14th March 2026 நடந்திருக்கு. காஷ்மீர் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் சென்டர் இன் ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். The conference aims to create national dialogue on the sustainable development and economic potential of cold water fisheries in India's Himalayan and northeastern regions அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, strategic clusters. The government has identified cold water fisheries cluster in leading districts such as Anantnag, Jammu and Kashmir, Pittorgarh, Uttarakhand and
குலு ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சில ஃபிஷ் இந்த மாஷீர் ஃபிஷ் அப்படின்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை 2030 அதுக்கான செட்டப்ஸ் பண்ணி அதை பாதுகாக்கணும், அதை இன்னமும் வந்துட்டு வளர்த்து நிறைய கொண்டு வந்துடும், எக்ஸ்டிங்ஷன்லேருந்து காப்பாற்றணும். ஸோ இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ்லாம் நம்ம வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான சமிட் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ் இன் இந்தியாஸ் ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எங்கே த கவர்மெண்ட் ஐடென்டிஃபை கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் எங்கெங்கன்னு இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்ல மெயினாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சமடா யோஜனா ஹெல்ப்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கோல்டு செயின் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து கோல்டு செயின் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த மத்ஸ்ய சமடா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? So next, Arpita Patra, a professor in the Department of Computer Science and Automation of the Indian Institute of Science, successfully submitted Nivardo Ojos del Salado on March 6, 2026. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வல்கனோ வந்து இட்ஸ் அ ஹையஸ்ட் பீக் வல்கனோ இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த அர்பிட்டா அப்படிங்கிறவங்க வந்து பத்ரா அப்படிங்கிறவங்க வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இந்த பீக்கை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 10 minutes 50 meters பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்து டெக்னிக்கல் கிளைம்பிங்காக வந்து கரெக்டாக பண்ணாதான் அது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஆஃப் தி தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IIS அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு சாரி இவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சேர்ந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க தான் இதை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 continents வந்துட்டு 5th continent இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்பிங்கை இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, recognized as the world's highest volcano 6893 meters அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹையஸ்ட் மவுண்டன் இன் தி சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இவங்க வந்து செகண்ட் உமன் டு ரீச் திஸ் வல்கனோ பீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எங்கே இருக்குன்னா அட்டகாமா டெசர்ட் ஆன் தி பார்டர்ஸ் ஆஃப் தி சில் அண்ட் அர்ஜென்டைனால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The Essential Commodities Act is a landmark legislation in India, primarily recognized as the Essential Commodities Act 1955, which empowers the government to regulate the production, supply and distribution of critical goods. While the primary act dates to 1955, recent reports from March 2026 refer to the Essential Commodities Act 1995 in the context of the government move to prioritize natural gas and LPG supply during a global energy crisis அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இஸ் அ லேண்ட்மார்க் லெஜிஸ்லேஷன் இன் இந்தியா, primarily recognized as the Essential Commodities Act. அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய டக்குன்னு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வருது, வார் செயினில் நிறையா வந்து சப்ளைலாம் நிற்கிது, நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை ஆகுது. இப்போ வந்து பெட்ரோல் டீசல்லாம் இப்போ பற்றாக்குறை ஆணுச்சு, அதெல்லாம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பத்தாம போயிடுமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி பதுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பதுக்கல் செயல்லாம் வந்துட்டு பண்ணோன்னா அது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 கீழே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அதுபடி பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து எதுக்காகனா இந்த மாதிரி இருந்தாலும் கிடைக்காதும் ஒருத்தவங்களே எடுத்து பதக்கிட்டா மற்றவங்களுக்குலாம் நார்மலாக கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்காம போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சப்ளை செயின் ஷுட் பி இன் தி ரெகுலேஷன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து எல்லாத்து மேலேயும் தான். இப்போ வந்து எல்லா விதமான ரிசோர்சஸ் இப்போ வந்து டெக்ஸ்டைல் இருந்துச்சுன்னா அந்த ரா காட்டன், ஜூட்டு இதெல்லாம் பதுக்குறது அப்படின்னா அந்த ஆக்ட் அவங்க மேலே பாஸ் ஆகும். ஃபுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் இவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா அதில் ஏதாச்சும் சோர்ஸஸை வந்துட்டு இது வரக்கூடிய சோர்ஸஸை பார்த்துக்குன்னா அது வந்து அதுக்கான ஆக்ட் வந்து அது மேலே பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ வந்து இப்போ பெட்ரோல் பதுக்குனதெல்லாம் வந்துட்டு அவங்கள ஆக்ஷன் எடுக்கணும் இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 படி தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. While the primary dates to 1955, recent reports from March 2026 refers to Essential Commodities Act 1955 in the context of the government to move to prioritize natural gas and
எல்பிஜி சப்ளை டியூரிங் ஏ குளோபல் எனர்ஜி கிரைசிஸ்ல இதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஆக்ட் தான் பொருந்தும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பை டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து March 14 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தீம் ஆஃப் திஸ் டே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோப். திஸ் டே ஹைலைட்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் சால்விங் குளோபல் சேஞ்சஸ் அண்ட் challenges and promoting innovation அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரிவர்ஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ த டே ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடெக்டிங் ரிவர் அண்ட் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபார் தி ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகா டே June 21 வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யோகா டேக்கான கவுண்ட் டவுன் வந்து இப்போயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 100 days இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யோகா மஹாத்சவ் 2026 வந்து ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து இந்த வெபினார்ஸ் கிளாஸஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் வந்துட்டு நிறையா ஒரு செக்டார் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செக்டார் வந்துட்டு அந்த யோகாஸை வந்துட்டு இந்த பார்ட்ஸ்க்கு இந்த யோகாஸ் அந்த மாதிரி கிளாஸ் சொல்லி தருது. இது எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பிரைம் மினிஸ்டர் அவார்ட் ஃபார் தி யோகா அதுவும் வந்துட்டு தே வில் ப்ரொவைட். அதுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ March 21 முடியுது. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்றதுன்னா அப்ளை பண்ணிடுங்க யாராச்சும் யோகா இருந்தீங்கன்னா. ஸோ அதுக்கான இதுவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நேஷனல் கேம்பெயின் லெட் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டு ப்ரமோட் யோகா as a holistic path to well-being ahead of the global celebration on 21st June அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இட்ஸ் 100-day countdown to International Day of Yoga 2026 officially began on 13th March 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.